திலகவதி ஐபிஎஸ் அவர்கள் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி, திலகவதி ஐபிஎஸ் அவர்கள் முன்னாள் டிஜிபி திலகவதி அவர்கள் நம்முடைய அழைப்பில் இருக்கிறார். சென்னை சென்ட்ரல் நிலையத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு குண்டுவெடிப்பு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்களுடைய முதல் கட்ட பார்வைகளை இது சார்ந்து பதிவு செய்யுங்க மேடம். சம்பவத்தை கேட்ட உடனே நானும் பெரிய அதிர்ச்சிக்கு தான் ஆளானேன். ஏன்னா நான் அங்க ஐஜி ரயில்வேஸாக ஒரு 3 வருஷம் வேலை பார்த்திருக்கேன். அது இப்ப மிகவும் ஒரு என்ன சொல்றது, ஒரு த்ரெட் உள்ள ஒரு ஏரியாவாக தான் இருந்தது சென்ட்ரல் ஸ்டேஷன். அதனால அது எப்பவுமே அதனுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியதாக தான் இருக்கிற ஒரு நிலைமை. பொதுவாக என்ன செய்வோம்னாக்க, இந்த மாதிரியாக ஜகீர் ஹுசேன் போன்ற ஒரு ஐஎஸ்ஐ பாகிஸ்தான் உளவாளி என்று கருதப்படுபவர் கைது செய்யப்படும் பொழுது அடுத்த கட்ட நடவடிக்கையாக அதன் எதிரொலி எப்படி இருக்கும் என்பதை யூகித்து அதுக்கு தகுந்த மாதிரியாக முக்கியமான நிறுவனங்கள், மக்கள் கூடும் இடங்கள், பொதுவான இடங்கள் இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் பந்தோபஸ்தை பலப்படுத்துவது வழக்கம். அது மாதிரினா, ஆனா இங்க ரயில்வே போலீஸை பொறுத்தளவுலையும் பாத்தீங்கன்னாக்க பொதுவாக இப்படியான சம்பவங்கள் நடக்கும் பொழுது மட்டும் அதற்கான பழியை சுமப்பவர்களாகவும், மற்ற நேரத்துல பார்த்தா அவர்களுக்கான வசதிகள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தவிப்பவர்களாகவும் தான் ரயில்வே காவல்துறையினர் இருந்துகிட்டு இருக்காங்க. 1932 பிரிட்டிஷாரால் ஏற்படுத்தப்பட்ட இந்த ரயில்வே காவல்துறையானது அதற்கு பிறகு மிக சில மாற்றங்களோடு தான் இது வரைக்கும் செயல்பட்டு வருதுன்னு சொல்லணும். தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டருக்கான ரயில் பாதை இருக்குது. இதுல ஸ்டேஷன்களே முக்கியமானதாக கருதப்படுவதே ஒரு 150 ஸ்டேஷன்கள் இருக்கலாம். ஆனா இத்தனை ஸ்டேஷன்களையும் கவனிக்கிறதுக்கு 33 ரயில்வே காவல் நிலையங்கள் தான் இருக்குது. அதுல ஒரு 5-6 டிஎஸ்பிங்க இருப்பாங்க, ஒரு 3 ஐபிஎஸ் அதிகாரிகள் உயர்நிலையில பதவி வகிப்பாங்க. மற்றபடி எல்லாம் ஆள் பற்றாக்குறை, மற்ற எல்லா ரிசோர்ஸஸும் கொஞ்சம் பத்திரமா தான் இருக்கும். அங்க நீங்க தியரி படி பாத்தீங்கன்னாக்கா 50% செலவினங்களே ரயில்வே துறை தர வேண்டியதாகவும் 50% காவல்துறை தர வேண்டியதாகவும் இருக்கிறதுனால 2 பேரும் சேர்ந்து கவனிப்பாங்க அப்படின்னுட்டு நினைக்கலாம். ஆனா உண்மையில அங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க கொடுப்பாங்கன்னு இவங்க நினைக்கிறதும், இவங்க கொடுப்பாங்கன்னு அவங்க நினைக்கிறதுமான ஒரு இழுபறி நிலையில் தான் ரயில்வே காவலர்கள், ரயில்வே அதிகாரிகள், ரயில்வே காவல்துறை அதிகாரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிற நிலைமையாக இருக்குது. அது மாதிரி இல்லாம இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன வசதிகள், தொழில்நுட்ப வசதிகள் இவை அனைத்தையும் பயன்பாட்டில் வைத்திருந்தால் நிச்சயமாக இத்தகைய விபத்துகள் நம்ம தடுத்திருக்க முடியும்ன்றதுதான் என்னுடைய அபிப்பிராயம். அமைப்பில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகளை சுட்டி காட்டுறீங்க. பொதுவான பார்வையை இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்த பிறகு ஃப்ரிஸ்கிங் அதிகமாக நடக்க நாள் வட்டத்தில் அது குறைந்து விடுகிறது, ஃபுல் ப்ரூஃபாக இல்லை அப்படிங்கிற இன்னொரு பார்வையும் இருக்கிறது. இது பற்றி உங்களுடைய பார்வைகளை தொடர்ந்து விரிவா பதிவு செய்யுங்க மேடம். நீங்க சொல்றது மிக சரியான ஒரு விஷயம். சம்பவம் நடந்த உடனேயே இந்த லாக்கிங் த ஸ்டேபிள் ஆஃப்டர் த ஹார்ஸ் இஸ் லாஸ்ட் அப்படிங்கிறது மாதிரியாக உடனடியாக அங்க ஏராளமான காவலர்கள் குவிக்கப்படுவார்கள். எல்லா அதிகாரிகளும் அந்த இடத்துக்கு வருவாங்க. அதே மாதிரி மற்ற எல்லா இடங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்படும். ஆனா அதையே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா காவல்துறை ஒரு ஏராளமான ஆள் பற்றாக்குறையோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நிலையில் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் அப்பப்போ அவங்களுக்கு அந்த அவங்களுடைய ஒரு தேவை அவங்களுடைய கவனம் வெவ்வேறு இடங்களில குவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் ஏற்பட்டு விடுது.